வெல்கம் டு பெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய சிங்கிள் பாப்பா வெப்சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வெப்சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு லிமிட்டடான ஒரு சீரியஸாக தான் எடுத்துருக்குறாங்க. டோட்டலாக ஒரு 6 எபிசோடு, அருமையான கண்டென்ட், சூப்பராக பார்த்தீங்கன்னா போகுது. இதில் கதையை பொறுத்தளவுக்கு கதாநாயகனுக்கு இப்போ தான் ரீசெண்டாக டைவர்ஸ் ஆச்சு. டைவர்ஸ் ஆனதுக்கான காரணம் கட்டிக்கிட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா குழந்தை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் டைவர்ஸே பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம ஹீரோ இதை முடிஞ்சு ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இவரோட காரில் திடீர்னு ஒரு குழந்தை இருக்குது. இந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே ஐடியா இல்லை. இந்த குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த குழந்தைய தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் யோசிக்கிறாரு. அதுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்க ஏற்றுக்கல. ஆனால் இவருக்கு அந்த குழந்தைய தத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை. பட் இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக, அதுவுமே ஒரு சிங்கிள் பாப்பாவாக பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வளர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இவர் பார்த்திங்கன்னா அந்த தத்தெடுக்கிற ப்ராசஸ்க்கு ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸாக இருக்க போது. அதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைய தத்தெடுத்தாரா, அதுக்கப்புறம் அந்த தத்தெடுக்கப்பட்ட குழந்தைய இவர் எப்படி பார்த்துக்கிறாரு, இதெல்லாத்தையும் சுற்றி தான் பார்த்திங்கன்னா அந்த கதைக்களத்தை எடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஒரு ஃபன் மோடில் சூப்பராக எனர்ஜெட்டிக்காக பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க ஒவ்வொரு எபிசோடையும். முக்கியமாக இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இந்த வெப்சீரிஸில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் தான். ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா அந்த எடுத்துக்கிட்ட ரோலுக்கு சூப்பராக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கதாநாயகனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டு. முழுக்க காமெடிக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அங்கங்கே ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில எமோஷன் போர்ஷன்ஸுமே நல்லாவே ஒர்க் ஆச்சு. சில இடங்களில் கண்டிப்பாக கண்கலங்கவும் வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவார். இருந்தாலுமே ஒரு சில நிபந்தனைகள் இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா யாருமே ஏற்றுக்கிறதுனால தனியாக பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நீட்டாக எடுத்திருந்தாங்க. என்னை கேட்டால் இந்த வெப்சீரிஸில் அந்த குழந்தையுமே ஒரு சில இடங்களில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ரியலாக ஒரு குழந்தைய தான் நடிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒருவேளை சிஜியான்னு தெரில. பட் அந்த குழந்தையுமே ஒரு சில இடங்களில் ஸ்மைல் பண்ணக்கூடிய போர்ஷனில் கரெக்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அழகாக பண்ணியிருந்துச்சு. இந்த மாதிரி மொத்தத்தில் பார்க்கறதுக்கும் க்யூட்டாக, நிறைய இடங்களில் காமெடி ஒர்க் ஆகிருக்கு, எமோஷன்ஸ் ஒர்க் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மஸ்ட் வாட்சபிள்.